request our esteemed guest of honor, Mr. Mahendran, to address the gathering and share his experience with us. அனைவருக்கும் நான் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டு சில்வர் ஜூப்ளி இதுக்கு எனக்கு அழைத்ததற்கு நான் மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்கின்றேன். ஏனென்றால் இதற்கு முழு காரணம் அலெக்சாண்டர் அவர் ஃபாதர் அவர்கள். அது எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு ஒரு சின்ன உரையை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். நான் இதற்கு பக்கத்தில் இருக்கும் சென்ட் தாமஸ் ஹை ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அந்த படிப்புன்றது விட நான் விளையாண்டுனேன்னு சொல்லலாமே தவிர படிப்புன்றது கம்மி தான். படித்து முடித்ததும் என்னை உடனே மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜுக்கு எனக்கு அழைத்தார்கள். ஏன்னா எதை வைத்து அழைத்தார்கள் என்று சொல்லணும்னா விளையாட்டை வைத்து தான் அழைத்தார்கள். அங்கே விளையாட்டு நான் அந்த காலேஜில் சேர்ந்ததும் ஒரு 3-4 மாதத்தில் எனக்கு விளையாட்டுத்துறையால் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இதை எதற்கு சொல்கின்றேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விளையாட்டு இன்றைக்கி நான் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு வந்ததுனால இந்த வார்த்தையை சொல்கின்றேன். இதே வேறு ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் நான் வேறு மாதிரி பேச வேண்டியது இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மீட்டில் நான் கண்டிப்பாக இதை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா விளையாட்டு அந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு துறை. எந்த துறையாக இருக்கட்டும், அந்த துறையில் நீங்கள் முழு இன்வால்மெண்ட்டோட முழு திருப்தியோடு செய்யணும். ஹார்ட் ஒர்க்கு. அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு அர்த்தம் என்னென்னா, உங்களுடைய வயதில் என்ன வேணாலும் பண்ணலாம். இது ஒரு வயதானதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியாது. இந்த வயசில் எதை பண்ணாலும் உங்கள் உடம்பு ஒத்துழைக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கு பண்ணிங்கன்னா எந்த துறையாக இருக்கட்டும், நீங்கள் இதை படிப்பில் ஒரு ஹார்ட் ஒர்க்கை காமிக்கிறீங்களா, அதனுடைய பலன் உங்களுக்கு பின்னாடி ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதே மாதிரி விளையாட்டுத்துறையில் ஆர்வம் காட்டுறீங்களா, விளையாட்டுத்துறையில் ஆர்வம் காட்டிங்கன்னா அதை விட பிரகாசமாக உங்களுக்கு வாழ்க்கை அமையும். என்ன உங்கள் வாழ்க்கையை நான் ஒரு 15 வருஷம் கஷ்டப்படுவீங்க. அந்த 15 வருஷம் என்னென்னா, ஒரு தாய் தந்தையராகட்டும், மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த மாதா பிதா இவங்க 2 பேரும் உங்களுக்கு சொல்கிற ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். ஆனால் அந்த கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் ஒரே வார்த்தை சரி என்ற ஒரு வார்த்தையை சொல்லி போனீங்கன்னா அதனுடைய விளைவு பின்னால் நல்லா இருக்கும். அதே மாதிரி பிதா குருஸ்தானத்தில் உங்களுக்கு எந்த துறையில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறவங்கள யாராக இருந்தாலும் அவர்கள் குருவாக ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி உங்களுக்கு டீச்சர்ஸை சொல்லி கொடுக்குறாங்க, விளையாட்டுத்துறையில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பீடிங்க சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் குருக்கள். இந்த 3 பேரையும் நீங்கள் திருப்திப்படுத்தினீங்கன்னா கடைசியாக யாரை சொல்கிறாங்க? கடவுளை. நீங்கள் கடவுளை போய் தேட வேணாம். இவங்களை 3 பேரையும் திருப்திப்படுத்தினீங்கன்னா நீங்கள் கடவுளினுடைய அருள் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். அதனால் என்றென்றுக்கும் மாதா பிதா குரு இந்த 3 பேரையும் நீங்கள் இகழ்படுத்தவோ அவங்க சொல்கிறத உதாசீனப்படுத்துறதோ எதுவுமே இல்லாமல் அதை செவிசாய்த்து அவங்க சொல்படி நடந்தீர்கள் என்றால் வாழ்க்கை வெறும் பிரகாசமாக இருக்கும். ஒரு 15 வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷம் 50 56 60 வருஷம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒளிமயமாக இருக்கும். நீங்கள் இந்த 15 வருஷத்தை சோம்பேறிப்படுத்தினீர்கள் என்றால் அந்த விளைவு என்ன ஆகும்னா, இந்த 60 வருஷம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அந்த இதுக்கு நிலைக்கு போகக்கூடாது. மாணவர்களாகிய நீங்கள் அந்த நிலைக்கு போகாமல் மாதா பிதா குரு சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பொன்மொழிகளாக ஏற்று உங்களுடைய துறையை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் முழு முயற்சியை காட்டி அதில் சாதிக்க வேண்டும். இதை எல்லாரையும் நீங்கள் செஞ்சு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அதே வேளையில் பேரண்ட்ஸுக்கு ஒரு சின்ன அட்வைஸையும் கொடுத்துக்கிறேன். பேரண்ட்ஸ் நீங்கள் குழந்தையை பார்க்குறீங்க, செய்கிறீங்க, எல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய உடல்நிலையையும் அது டீச்சர்ஸுக்கும் பொருந்தும். நான் சொல்கிறேன், டீச்சர்ஸுக்கும் சொல்கிறேன். ஏன்னா உடல்நிலையும் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு கிடைக்கின்ற நேரத்தில் ஒரு அரை மணி நேரமாவது வாழ்க்கையில் சில எக்ஸசைஸ் நடைப்பயிற்சியோ உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த எக்ஸசைஸை செய்யுங்க. உங்கள் ஆரோக்கியம் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும். இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டேயாக 1 hour செய்யுங்க. மற்ற நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் செய்து பிள்ளைங்களையும் நன்றாக வளர்த்து
நல்லபடியாக வளர்க்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கிட்டு என்னை அழைத்ததுக்கு மான்ஃபோர்டு குடும்பத்தார் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your valuable thoughts and inspiring message.